அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இந்த தைப்பூசத்தில் இருந்து கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருவருமே அவர் பிறக்கின்ற நேரத்தில் அன்றைய நாள் நேரம் அன்றைய தினத்தில் கிரகங்களின் நிலை ஆகியவற்றை கொண்டு தான் மனிதனுடைய ராசி கணிக்கப்படுது. அந்த வகையில் 4வதாக வரக்கூடியது தான் இந்த கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்கள் நவ கிரகங்களுக்குரிய நாயகர் சந்திர பகவானாக இருக்கார். கடகராசியினர் தங்களுடைய ராசிக்குரிய திங்கக்கிழமையில் சிவபெருமான் கோவிலையும் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது அவர்களுடைய கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்கள் போன்றவற்றை நீக்கும். பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்தில் வானிலை தோன்றக்கூடிய பூர்ண சந்திரனின் தரிசனம் செய்வது உங்களுடைய மனதில் நேர்மறை சக்திகளை நிரப்ப செய்யும். சந்திர பகவான் ஒரு மனிதனின் தாயாருக்கு காரணாக இருக்கார். எனவே கடகராசியினர் தினம்தோறுமே தங்களுடைய தாயாரை வணங்கி அவர்களுடைய ஆசைகளை பெற்று செல்வது உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்கும். மாதம் ஒரு முறை கோவில்கள் அல்லது துறவிகள் ஏழைகள் ஆகியோர்களுக்கு அரிசி தானம் அளிப்பதால் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய எத்தகைய தோஷங்களும் போக்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குது. கோடை காலங்களில் மக்களின் தாகங்கள் தீர்க்க தண்ணீர் பந்தலும் விலங்குகளின் தாகங்கள் தீர்க்க தண்ணீர் தொட்டியும் அமைப்பது சிறந்தது. கோவில்களில் இருக்கக்கூடிய குளங்களில் இருக்கும் மீன்களுக்கு அவ்வப்போது அரிசி பொரியை இரையாக அளித்து வருவது உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வாருங்க. முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. செலவுகளில் திட்டமிடல் தேவைப்படக்கூடிய ஒரு காலம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வலுப்படலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பாங்க. பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்காது. சிலருக்கு வெளியூர்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும். சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்கக்கூடியதாகும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணியில் பதவி உயர்வு செய்வாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகமாக வரும் என்றாலுமே அதற்காக மிகவும் நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். வங்கி கடன் உதவி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சகோதரர்கள் மூலம் பண வரவும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய தொழிலையும் மேன்மையான பல நிலையை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை யோகமான பல நன்மைகளை எதிர்பார்க்கலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் மிகவும் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வெற்றிகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை உங்களுக்கு சுமையாக இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு கலவையாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். உங்களுடைய தொழிலை மேம்படுத்த தகுந்த நேரம், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் திருப்தியான சூழ்நிலை இருக்குது. வருமானம், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிருக்கு. சில திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உறவினர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக உங்களுடைய பணத்தை சேமிக்க நீங்கள் கவனமாக இருக்கலாம். கலைத்துறையில் வெற்றியும் வெகுமதியும் நீங்கள் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இலக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சுக்கிரன் 7ல் இருப்பதால் திருமண வரன் கூடி வரக்கூடியதாக, குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடியதாக இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இணையதள தொழிலில் ஈடுபட வேண்டாம். இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும்.
பண விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்க நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும் உங்களுக்கு சிறப்பான யோகமான நன்மைகளை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கடக ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை பணியிடத்தில் திறமையான வேலைக்காக நீங்கள் பாராட்ட பெறுவீங்க. அர்ப்பணிப்பு தாராளமான செயலுக்கான சமுதாயத்தில் நீங்கள் பாடுபடக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக நண்பர்களுடன் நேர்மையின்மையால் பாதிக்கப்பட்ட உறவுகள் மோசமடைய வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய பேச்சில் நிதானமாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டியது, பிறருடைய உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு சிறப்பான யோகமான பல மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்தில் கிரகங்களின் கூட்டு சேர்க்கை திகழ்வதால் கூட்டு தொழில் மற்றும் சமூக உறவுகளில் மிகுந்த கவனம் தேவை. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையின் நலத்தில் நீங்கள் நன்மை தரக்கூடியதாகும். அரசியல் மற்றும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். அவற்றில் சட்ட ரீதியான ஆவணங்களை சரிபார்ப்பது அவசியம். பணப்புழக்கம் சீராக இருக்கு. புதிய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைச்சிருக்கு. நீர் சம்பந்தமான நோய்கள் மற்றும் மூட்டுவலி ஏற்படலாம். சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வது, தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி மூலம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர பாடுபட வேண்டிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியை சுக்கிரன் பார்ப்பதால் தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீங்க. பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாக்கு வன்மையினால் எளிதாக தங்களது தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்க பெறுவாங்க. பிரச்சனைகளை பேசி தீர்த்து விடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. கூடுதலாக உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு நிலை காணப்படலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கலைத்துறையில் முக்கிய நபர்களுடைய அறிமுகத்தால் நன்மைகள் உண்டாகலாம். அரசியல் துறையில் எதையுமே நீங்கள் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிப்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியில் தங்கும் சூழல் ஏற்படலாம். எடுத்த காரியத்தை செய்யும் பொழுது எது சரி எது தவறு என்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையால் அதை செய்து முடிப்பீங்க. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பாதையில் செல்லும். நிதி உதவி கிடைச்சிருக்கு. வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவது, கோபத்தை குறிப்பது நன்மை தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக முடிக்க வழி பிறக்கக்கூடியதாகும். வர வேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய ஆதரவையும் நீங்கள் பெறக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்கால கல்வி பற்றி நீங்கள் சிந்தித்து மேலோங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.